ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் இல்ல, மருந்தும் இல்ல. அப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் வச்சிருக்காங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு விஷயமா இருக்கு காரைக்கால் பொறுத்த வரைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஒரு மருத்துவம் கூட செய்ய முடியலன்னா எதுக்கு இந்த அரசாங்கம்? ஆட்சிக்கு வந்தவுடன் காரைக்கால் மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும், காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை அமைக்கப்படும், சட்டமன்றத்தில் காரைக்கால் மருத்துவமனை மேம்பாட்டிற்காக 80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, இப்படியெல்லாம் சொன்னது புதுவையின் சுகாதாரத்துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமியேதான். ஆனால் இந்த 4.5 ஆண்டில் இந்த மருத்துவமனை பக்கமே அவர் தலை வைத்து கூட படுக்கவில்லை என்பதுதான் அவலம். இதனை கண்டித்து தலையில் கட்டுக்கட்டி நடத்தப்பட்டதுதான் இந்த நூதன போராட்டம். இன்று அரசு பொது மருத்துவமனை முற்றுகையிட்டு காயக்கட்டுடன், மேலும் கோவிட் ஊழியர்கள் தங்களது அன்று இருந்த உடையுடன் இன்று மருத்துவமனை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த மருத்துவமனையை இதுவரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் 4.5 ஆண்டு காலம் முடியக்கூடிய சூழலில் இது நாள் வரைக்கும் இந்த மருத்துவமனையை பார்க்கல, இந்த மருத்துவமனையை புறக்கணிக்கிறாரு. சட்டமன்றத்தில் 80 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறோம் இந்த காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை மேம்படுத்துன்னு சொன்னாங்க. இந்த அரசு மருத்துவமனை மேம்படுத்த ஒதுக்கிய நிதியை கொண்டு இந்த மருத்துவமனையை சீர் செய்ய வேண்டும். அது இல்லாமல் ஜிப்மர் மருத்துவமனை இங்கே கொண்டு வரேன்னு சொன்னீங்க. அங்கே இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள் கூட முழுமையான நேரம் இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் செயல்படலை. இப்படி ஒட்டுமொத்த காரைக்காலையும் ஆளும் என்ஆர் அரசாங்கம் புறக்கணித்ததன் விளைவு மக்களே களத்தில் இறங்கி போராடி வருகிறார்கள். குறிப்பாக காரைக்கால் மக்களுக்கு துரோகம் செய்த முதலமைச்சரை எச்சரிக்கவே இந்த போராட்டம் என மக்கள் கொந்தளிக்கின்றனர். காரைக்கால் பொது மருத்துவமனையை அவல நிலையை கண்டித்து நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தில் எங்களுடைய எழுச்சி நாயகன் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய வழியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பாக பெருந்திரளாக என்று கலந்து கொண்டு எங்களோட கண்டனத்தை பதிவு செய்தோம். உங்களுக்கே தெரியும், இந்த காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை கடந்த 10 வருடத்திற்கு மேலே இதே அவல நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த அரசுக்கு எதிராக, அதாவது போலி மருந்து மற்றும் பணி நிரந்தரம் என்று எல்லா விஷயத்திலும் தோய்வற்று இருக்கும் இந்த அரசை கண்டித்து இங்கே எல்ஜேகே கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எங்களோட கண்டன உரையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தோம். காரைக்கால் மருத்துவமனையின் அவல நிலையை வெளிக்காட்டவும் மற்றும் என்ஆர் அரசின் துரோகத்தை தோலுரிக்கவும் காரைக்கால் போராளி குழு முன்னெடுத்த இந்த போராட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியினரும் பெருந்திரளாக பங்கேற்றனர். குறிப்பாக சில நாட்களுக்கு முன் காரைக்கால் வந்த எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காரைக்கால் மருத்துவமனையின் மோசமான நிலையை சுட்டிக்காட்டி பேசியதோடு அதனை சரி செய்ய அரசை வலியுறுத்தியிருந்தார். ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் இல்ல, மருந்தும் இல்ல. அப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் வச்சிருக்காங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு விஷயமா இருக்கு காரைக்கால் பொறுத்த வரைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஒரு மருத்துவம் கூட செய்ய முடியலன்னா எதுக்கு இந்த அரசாங்கம்? ஒரு அம்மா ரீசெண்டா பார்த்தா 2 மணி நேரம் அவன் குழந்தை அடிபட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அங்கே காத்துட்டு இருந்தாங்கன்னா கேட்டால் டாக்டர் வரலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் பார்க்கணும்? ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. ஏற்கனவே போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தால் ஒட்டுமொத்த புதுவையே ஆடி போயிருக்கும் நிலையில் இந்த காரைக்கால் மருத்துவமனையின் நிலையோ இன்னும் மோசம். நேரத்திற்கு மருத்துவர் வருவதில்லை, மருத்துவர் இருந்தால் மருந்துகள் இருப்பதில்லை, ஸ்கேன் கருவி இருக்கு ஆனா அதை கையாள ஆள் இல்லை, ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் இல்லை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அரசு பொது மருத்துவமனையின் அவலங்களை கண்டித்து கடந்த 11 ஆண்டு காலமாக நாங்கள் காரைக்கால் போராளி குழு போராடி கொண்டிருக்கிறோம். முத்தாய்ப்பான ஒரு போராட்டமாக பாடை கட்டி ஒப்பாரி வைத்து போராட்டத்தையும் நடத்திவிட்டோம். எது செய்தாலும் இந்த அரசு பொது மருத்துவமனையின் அவலங்கள் தீர்ந்தபாடில்லை. எத்தனையோ ஆளுநர்கள் இங்கே ஆய்வு செய்தாலும் ஆய்வுக்கான முடிவுகளை இங்கே எங்களுக்கு தெரிய வரவில்லை. எனவே
இந்த இறுதிக்கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற ஆட்சி தன்னுடைய இறுதிக்கட்டத்திலாவது காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என இந்த காயக்கட்டுடன் நடைபெறும் இந்த முற்றுகையின் சார்பாக இந்த புதுவை அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு வழியில்லாமல் காரைக்கால் மக்கள் வேறு மாவட்ட அரசு மருத்துவமனைக்கோ அல்லது அதிக செலவு செய்து தனியார் மருத்துவமனைக்கோ செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பதே வேதனையின் உச்சம். இப்படி கொடுத்த வாக்குறுதிகளை கண்டுகொள்ளாமல் காரைக்கால் மக்களை புறக்கணித்த இந்த என்ஆர் அரசாங்கம் வரும் தேர்தலில் கண்டிப்பாக மக்களால் புறக்கணிக்கப்படும் என மக்கள் தங்கள் ஆவேசத்தை வெளிக்காட்டுவதையே இந்த போராட்டம் உணர்த்தியுள்ளது. ஒரு 25 வருடங்களாக மக்களுக்கு உயிரை காக்கக்கூடிய மருந்துகள், அது மட்டுமல்ல நல்ல டாக்டர்கள், நல்ல செவிலியர்கள் இருந்த மருத்துவமனையை 25 வருடங்களாக பாழாக்கி கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை என்பது 24/7 எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டும். அந்த 24 எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இந்த என்எம்சி ரூல்ஸ் படி காரைக்கால் மருத்துவமனை காமித்துக் கொள்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையும் இந்த ஹாஸ்பிட்டலை தரம் உயர்த்தினார்களா என்றால் அப்பயும் உயர்த்தவில்லை. இந்தியாவிலேயே ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இல்லாத ஒரே ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் என்றால் அது காரைக்கால் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்த நிலை ஏற்படாமல் ஒரு ஆலமரமும் அதே மாதிரி ஒரு மருத்துவமும் ஒன்று மக்களுடைய உண்மையான நோயை காக்கும் மருத்துவமனையாக அமைய வேண்டுமே தவிர இந்த மாதிரி அவல நிலையை முற்றிலுமாக போக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி எங்கள் தலைவர் JCM என்கிற ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை அறிவுறுத்தின் பேரில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம்.